இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் பாகம் 2 பயணம் 18 கல்லணை கால்வாய். கல்லணையில் இருந்து தெற்கே பிரிவரும் கல்லணை கால்வாயானது 16 நீரொழுங்கிகளை கொண்டு தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு பாசன வசதியை அளிக்கின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அலிவலம் நீரொழுங்கி முதல் அக்னியாறு மேல்நிலை நீர்க்குமிழி வரை ஏற்படுத்தப்பட்டுள்ளதை குறித்து இவ்வுதவி கோட்டத்தின் உதவி செயற்பொறியாளர் ஏ. முகமது இக்பால் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். காவிரியின் பாசன பயணம். அலிவலம் நீரொழுங்கி முதல் அக்னியாறு மேல்நிலை நீர்க்குமிழி வரை கல்லணை கால்வாயின் தென்பகுதி பயணத்தில் 77.67 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊரணிக்காடு கிராமத்தில் உள்ள அலிவலம் எனும் வாய்க்காலுக்கான கல்லணை கால்வாயின் நீரொழுங்கி பகுதியில் உள்ளோம். நம்ம இப்போ கல்லணை கால்வாயில் 78வது கிலோமீட்டரில் இருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் அலிவலம் ரெகுலேட்டர். இது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் ஊரணிக்காடு கிராமத்தில் உள்ளது. இந்த அலிவலம் ரெகுலேட்டரில் 9 வெண்டு இருக்குது. இந்த இடத்துல வாய்க்காலுடைய அகலம் 39 மீட்ரு. இந்த இடத்துல தண்ணீர் முழு கொள்ளளவு 1550 கனஅடி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வாய்க்கால் அலிவலம் மெயின் வாய்க்கால். அந்த அலிவலம் மெயின் வாய்க்கால் கிட்டத்தட்ட 1224 ஏக்கர் ஆயக்கட்டுக்கு பயன் கொடுக்குது. அதோட வாய்க்காலோட அகலம் 5 மீட்ரு. வாய்க்காலோட டிஸ்சார்ஜ் 93 கனஅடி. அந்த வாய்க்கால் மூலயமா ஒரு 12 ஏரிகள் பயன்பெறுது. இது அந்த வாய்க்கால் நபார்டு திட்டத்தில் இந்த வாய்க்கால் முழுவதும் படுக்கை தளம் மற்றும் சாய்வு தளம் அமைக்கப்பட்டு மிகச்சிறந்த முறையில் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக எந்தவித தண்ணீர் சேதாரமும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வாய்க்காலோட நீளம் 12 கிலோமீட்டர். இதில் ஒரு 3 கிளை வாய்க்கால் இதுகள் பிரிஞ்சு அந்த 3 கிளை வாய்க்கால் மூலயமா பாசன வசதி கொடுக்கப்பட்டு வருகின்றது. கல்லணை கால்வாயின் இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கி பயணிக்கும் அலிவலம் கால்வாய் சுமார் 5154 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியை அளிக்கின்றது. அலிவலம் வாய்க்காலினை பிரித்துவிட்டு கல்லணை கால்வாய் தனது பயணத்தை தொடர்ந்து பயணிக்கின்றது. கால்வாயின் 81 கிலோமீட்டரில் இடதுபுறத்தில் பிரியும் நடவுக்கோட்டை வாய்க்கால். இவ்வாய்க்கால் 2122 ஏக்கர் நிலத்திற்கு பாசனத்தை அளித்துவிட்டு காத்த குளத்தின் ஏரியில் தனது பயணத்தை நிறைவு செய்கின்றது. கல்லணை கால்வாயின் 82 கிலோமீட்டர் தூரத்தில் பிரியும் கயவூர் வாய்க்கால் சுமார் 2076 ஏக்கர் நிலத்திற்கு பாசனத்தை தருகின்றது. தொடர்ந்து பயணிக்கும் போது கல்லணை கால்வாயின் சிறப்பான பணி நம்மை வியக்க வைக்கும், வியர்க்கவும் வைக்கும். கல்லணை கால்வாய் தனது கிளை வாய்க்கால்களை ஒவ்வொன்றாக தனது இடதுபுறத்தில் உருவாக்கி அப்பகுதியில் உள்ள நிலங்களுக்கே நேரடியாகவும் ஏரிகள் மூலமாகவும் பாசனத்தை அளிக்கின்றது. இப்பொழுது நாம் இருக்கும் இடம் இடையாத்தி என்னும் கிராமமாகும். இடையாத்தி கிராமத்தின் பகுதியில் பயணிக்கும் கல்லணை கால்வாய் பண்ணவயல் வாய்க்காலை உருவாக்குகிறது. இந்த இடம் நம்ம நிற்கிற இடம் இடையாத்தி கிராமம், தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை வட்டம். இந்த இடத்துல பிரிகிற இந்த வாய்க்காலுடைய பெயர் பண்ணவயல் வாய்க்கால். இந்த பண்ணவயல் வாய்க்காலானது கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இந்த வாய்க்கால் மூலயமா 9400 ஏக்கர் பாசன வசதி கிடைக்கப்படுது. இந்த வாய்க்கால் மூலயமா 33 ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு அந்த ஏரிகள் மூலமும் பாசன வசதி நடைபெற்று வருகின்றது. இந்த வாய்க்கால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி
நபார்டு திட்டப்பணிகள் மூலமாக அந்த வாய்க்காலோட முழு நீளத்திற்கும் கம்ப்ளீட்டாகவே ஸ்லாப் லைனிங் ப்ளஸ்ஸு படுக்கை தளமும் காங்கிரீட்னால் அமைக்கப்பட்டு மிக சீரிய முறையில் நல்ல முறையில் விவசாயிகளுக்கு பயன்பெற்று வருகிறது. இந்த வாய்க்கால் நேரடியாக சென்று குறிச்சிங்கிற இடத்துல குறிச்சி கண்மாயில் இந்த வாய்க்கால் விழுந்து குறிச்சி கண்மாயிலிருந்து 8 வாய்க்கால்களாக பிரிந்து ஒரு வாய்க்காலும் ஒரு கண்மாய் மூலயமா விவசாயிகளுக்கு பயன் அடைஞ்சிட்டு வருது. இந்த வாய்க்காலோட தலைப்பில் இந்த வாய்க்காலோட அகலம் 7 மீட்ரு. இந்த மிக பயனுள்ள இந்த வாய்க்கால் மூலயமா 33 ஏரிகள் மூலியமாக நல்ல முறையில் இந்த இடத்துல இந்த பகுதி விவசாயிகள் இந்த வாய்க்காலை பயன்படுத்தி நல்ல முறையில் சீரான தண்ணீர் விநியோகத்தின் மூலயமாக நல்லபடியாக தண்ணீர் கிடைக்கப்பெற்று நல்லபடியாக விவசாயம் செய்து வருகிறார்கள். இடையாத்தியில் பிரியும் பண்ணவயல் வாய்க்கால் கல்லணை வாய்க்காலின் 88 கிலோமீட்டரில் பிரிகிறது. இவ்வாய்க்காலினால் சுமார் 6399 ஏக்கர் நிலப்பகுதி பாசனத்தை பெறுகிறது. பண்ணவயல் வாய்க்கால் குறிச்சி ஏரியில் நீரினை நிரப்பிவிட்டு மிகும் நீரினை பண்ணவயல் ஏரிக்கு செல்லுமாறு அக்காலத்தில் அமைத்துள்ளனர். வேளாண்மைக்கு ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இன்றும் நமக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது. இது அக்னி ஆறு மேம்பால நீர்க்குமிழி, அதாவது அக்னி ஆறு அக்யூடைட். இந்த நீர்க்குமிழி கல்லணையிலிருந்து 92 கிலோமீட்டரில் உள்ளது. நம்ம கல்லணை கால்வாயில் கல்லணையிலிருந்து நம்ம இப்போ 92வது கிலோமீட்டரில் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் அக்னியார் அக்யூடக்ட்டு, அதாவது அக்னியார் மேல்குமிழி. இந்த அக்னியார் அக்யூடக்டோட இது என்னென்னா, நம்ம இந்த கல்லணை கால்வாய்க்கு கீழே அக்னியாரோட காட்டாறு அக்னியார் போய்கிட்டு இருக்கு. அந்த அக்னியார் காட்டாற்றில் இது மேலே மேல்குமிழி மூலமாக நம்ம கல்லணை கால்வாய் வாய்க்காலில் தண்ணியை கொண்டுட்டு போய் கடமடைக்கு கொண்டு போகிறதுக்காக இதுக்கு கீழே கிட்டத்தட்ட இன்னும் 56 கிலோமீட்டர் வாய்க்கால் மெயின் வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலில் தண்ணி கொண்டு போகிறதுக்காக இந்த மேல்நிலை நீர்க்குமிழி மூலயமா நம்ம கல்லணை கால்வாயில் தண்ணியை இதுக்கு கீழே இன்னும் 56 கிலோமீட்டர் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறதுனால இந்த நீர்க்குமிழி கட்டப்பட்டுள்ளது. இது 1936ஆம் ஆண்டு இந்த நீர்க்குமிழி முதல் அமைக்கப்பட்டது. 36 வெண்டுகளோட கீழே உள்ள அக்னியார் ரிவரில் 1939 கிட்டத்தட்ட 58,000 கனஅடி தண்ணீர் வெள்ள நீர் சென்றதுனால இதோட கெப்பாசிட்டி பத்தலைன்னு சொல்லி 1940 மறுபடியும் 5 வெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 41 வெண்டு இந்த நீர்க்குமிழியில் இருக்குது. கீழே அக்னியார் ரிவரில் நம்ம 1.5 லட்சம் கனஅடி வரைக்கும் அதிகபட்ச வெள்ள நீரை இதில் போகும். இந்த இடத்தோட வாய்க்காலோட அகலம் 33 மீட்ரு, 33.43 மீட்ரு. இது நம்ம கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 119.81 அடி உயரத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல தண்ணீர் 1220 கனஅடி அதிகபட்சமாக கொடுக்க இயலும். இந்த இடத்துல கல்லணை கால்வாயில் 1220 கனஅடி தண்ணீர் அதிகபட்சமாக கொடுக்க இயலும். இதன் மூலமாக இது கீழே உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் கிட்டத்தட்ட 1,25,000 ஏக்கர் பயனடையும் வகையில் இந்த இடத்துல தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கல்லணை கால்வாயில் இது மிக மிக முக்கியமான இடம். இது இந்த இடம் அமையப்பட்டுள்ள மாவட்டம் தஞ்சாவூர், வில்லேஜ் இடையாத்தி. கல்லணையிலிருந்து வரும் கல்லணை கால்வாய் முன்னமே வல்லம் குகை வழி பாதை, மகாராஜ சமுத்திரம் நீர்க்குமிழி ஆகியவற்றை கடந்து இப்போது அக்னி ஆறு நீர்க்குமிழியை கடக்கின்றது. இந்நீர்க்குமிழி மேற்கொள்ளும் பணியினால் கால்வாயின் வேகம் சீராக இருக்கின்ற வகையில் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது.
அடுத்து கல்லணை கால்வாயின் 93.26 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள புதுப்பட்டினம் நீரொழுங்கியில் பார்ப்போம். காவிரியின் பாசன பயணம் தொடரும்.